டே 22 அவாய்ட் டாக்ஸிக் அண்ட் நெகட்டிவ் பீப்புள். சிம்பிளாக ஸ்டோரி சொல்கிறேன்னு, நம்ம ஒரு ஃப்ரூட் கடைக்கு போகிறோம். ஆப்பிளோ ஆரஞ்சோ 1 kg வாங்குகிறோம். அதில் ஒரு ஆப்பிள் கெட்டு போயிருக்கு. நம்மளும் கவனிக்கல, கடைக்காரரும் கவனிக்கல. அதை தான் வீட்டில் வைக்கிறோம். அன்றைக்கி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம். திரும்ப 2 days கழித்து அந்த ஆப்பிளை போய் நம்ம எடுத்து பார்க்க சொல்ல, அந்த ஒரு ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா 2 இல்லை 3 ஆப்பிளை கெடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கூட நெகட்டிவ் பீப்புள் இருந்தால் நம்மளுக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துடும். நம்மளும் நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவோம். ஸோ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் பீப்புள் இருந்தாலே அந்த இடம் ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறான். ஸோ நீ அவங்க கூட வந்து ஒரு 2 or 3 months இருக்கீங்க. அவங்க கூட இருக்க சொல்ல அவங்க மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ஓட்டிக்கும். அவன் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுவான். அவன் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, பிஸ்னஸ் எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது, எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், ஏன் நம்ம பிஸ்னஸ் இன்னும் பெருசாக ஆக முடியலன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவான். ஸோ அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குது. இதுவே நீங்கள் நெகட்டிவ் பீப்புளோட ஒரு 1 month இருந்து பாருங்களேன், நம்ம ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவோம். என்னடா லைஃப் எதுவுமே மாற்ற முடியலையே, நம்ம லைஃப் எப்படி தான் சொல்லிட்டு நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். இந்த 2 விஷயத்துலேயே தெரிஞ்சிருக்கும் நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட பீப்புளை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பாசிட்டிவ் பீப்புள் வச்சிருந்தால் பாசிட்டிவாக தான் நடக்கும். நெகட்டிவ் பீப்புள் வச்சுனா நெகட்டிவாக தான், நம்ம எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்கும். பாசிட்டிவ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃபே பாசிட்டிவாக தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் சரி, எந்த ஒரு அப்டாக்கிள் வந்தாலும் சரி, எதனா ஒரு விஷயம் தப்பாக போனாலும் சரி, அவங்க பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இந்த தப்பு பண்ணிட்டோம், அதுலேருந்து நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு பண்ணக்கூடாது, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் வேல அவங்க நினைப்பாங்க. இதுவே நெகட்டிவ் பீப்புள், டாக்ஸிக் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தப்பாக போச்சுன்னா தப்பாக போச்சுடா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சுது, ஆட்டம் ஓவர், கேம் எண்டுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போய்க்கினே இருப்பாங்க. அவங்களோட திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது சின்ன சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே வாழ்கிற மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் பீப்புள் மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு சர்க்கிள்லேயே இருக்க மாட்டாங்க. நம்ம பிஸ்னஸ் எப்போ டெவலப் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வேல அப்ரோச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து 10 கஸ்டமர் தான் வராங்க, நாளைக்கு அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, 15, 20ன்னு சொல்லிட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அப்படி யோசிப்பாங்க. இதுவே நெகட்டிவ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா கடை ஓப்பன் பண்ணி வெறும் 10 பேர் தான் வராங்கன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு திங்கிங் எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும் 10 பேர் தான் வராங்கன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. இதுவே பாசிட்டிவ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் வராங்க, அதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், அவங்கள எப்படி நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி அட்லீஸ்ட் 1 or 2 பாசிட்டிவ் பீப்புளாக வச்சுங்க. ஸோ அவங்களோட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் வந்து பாசிட்டிவ் வேலை பார்க்குறதுனால உங்களால் எது முடியும், உங்களால் எது முடியாது, உங்களுக்கு எது வரும், உங்களுக்கு எது வராது, நம்மளால் அது பண்ண முடியுமா சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணியிருப்போம். அவன் சொல்லுவான், இந்த இப்படி பண்ணு, இதை இன்னும் ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஸோ அதனால் பாசிட்டிவ் பீப்புளை முடிஞ்ச அளவுக்கு சுற்றி வச்சுங்க. நெகட்டிவ் பீப்புள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல அதில் எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ் பீப்புளாக இருந்தாலும் நான் சொல்லுவான்னா, இது உனக்கு வராது, சரி விட்டுரு, அவ்வளோ ஃபெயில் ஆகிட்டில்ல, புதுசாக வேறு எதனா பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதுவே பாசிட்டிவ் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் சொல்லுவேன்னா, ஓகே இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், இது ஓவர் கம் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போயிடலாம். பாசிட்டிவ் எனர்ஜி, ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட் எல்லாமே பாசிட்டிவ் பீப்புள் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம யார் கூட இருக்கோமோ அந்த மைண்ட் செட் தான் நம்மளுக்கு வரும். ஸோ பாசிட்டிவ் பீப்புள் கூட இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். நெகட்டிவ் பீப்புள் கூட இருந்தீங்கன்னா நெகட்டிவ் மைண்ட் செட் தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் பீப்புளோட இருங்க. நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ண முடியாது, பட் ரொம்ப வச்சுக்காதீங்க. ஸோ லைட்டாக என்ன அவ்வளோதான். நெகட்டிவ் பீப்புள் வந்து நம்ம லைஃப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் பீப்புளோடய இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறவங்களில் ஒருவன் உங்கள் நண்பன்.